கள்ளக்குறிச்சி விசாரணை விவகாரத்தில் சிபிஐ விசாரணை நடத்த வலியுறுத்தியும் சட்டப்பேரவையில் அதிமுக உறுப்பினர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்தும் சென்னை எழும்பூர் ராஜரத்னம் மைதானம் அருகே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வினீத் சரவணன் வழங்க கேட்கலாம். வினீத் சரவணன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். கள்ளக்குறிச்சி விசச்சார விவகாரத்தில் சிபிஐ விசாரணை நடத்த வலியுறுத்தியும் சட்டப்பேரவையில அதிமுகவினுடைய உறுப்பினர்களை இடைநீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து சென்னை எழும்பூர் ராஜரத்னம் மைதானத்திற்கு அருகே இருக்கக்கூடிய திடலில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, எதிர்க்கட்சித் தலைவர் இருக்கக்கூடிய கட்சியினுடைய நிர்வாகிகள் தலைமையில தற்பொழுது உண்ணாவிரதம் போராட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. கருப்பு சட்டை அணிந்து அதிமுகவினர் பலரும் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த போராட்டத்தை பொறுத்தவரை 23 நிபந்தனைகளுக்கு உட்பட்டு நேற்று மாலைதான் காவல்துறை அனுமதி வழங்கியிருந்தது. காவல்துறை அனுமதி பெற்று தற்பொழுது அதிமுகவினர் உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள். கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் அதிமுகவினர் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டு வருவதாக கூறி நேற்றைய தினம் இந்த தொடர் முழுவதும், சட்டமன்ற கூட்டத்தொடர் முழுவதும் அதிமுகவினர் அவை நடவடிக்கைகளில் பங்கேற்க சபாநாயகர் சஸ்பெண்ட் செய்து உத்தரவு பிறப்பித்திருந்தார். அதன் அடிப்படையில் அந்த நடவடிக்கைக்கு எதிராக அதிமுகவினர் தற்பொழுது உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்த தவறிவிட்டதாகவும் இதற்கு பொறுப்பேற்று அவர் பதவி விலக வேண்டும் என்று அதிமுக, பாஜக உட்பட எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அவையிலே குற்றம் சாட்டி வருகிறார்கள். இதற்கிடையேதான் தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் கடந்த 20ஆம் தேதி முதல் தொடங்கி நடைபெற்று வருகிறது. சட்டப்பேரவையின் தொடக்க நாளில் கள்ளக்குறிச்சி விவகாரத்திற்கு துக்கம் அனுசரிக்கும் விதமாக கருப்பு சட்டை அணிந்து வந்த பேரவைக்கு வந்த அதிமுக உறுப்பினர்கள் உடனடியாக கள்ளக்குறிச்சி விவகாரம் குறித்து பேரவையில் விவாதிக்க அனுமதி வேண்டும் என கோரிக்கை விடுத்திருந்தார்கள். இதனால் சபாநாயகர் அப்போ உத்தரவின் பேரில் அதிமுக உறுப்பினர்கள் அவையிலிருந்து அவைக்காவலர் மூலமாக வெளியேற்றப்பட்டிருந்தார்கள். இதனைத் தொடர்ந்து சட்டப்பேரவை நடக்கும் நாளில் அனைத்து உறுப்பினர்களும் அமளியில் ஈடுபடுவதும் சபாநாயகர் அவர்களை வெளியேற்றுவதுமாக தொடர்ந்து 4 நாட்களாக இந்த சம்பவங்கள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில்தான் இன்றும் நேற்றைய தினம் கருப்பு சட்டை அணிந்து வந்த சட்டப்பேரவைக்கு வந்த அதிமுக உறுப்பினர்கள் கள்ளக்குறிச்சி விவகாரம் குறித்து விவாதிக்க வேண்டும் என அமளியில் ஈடுபட்டிருந்தார்கள். அதன் பிறகு அவை காவலர்கள் மூலமாக அவையில் இருந்து வெளியேற்றம் செய்யப்பட்டிருந்தார்கள். சட்டப்பேரவையின் மாண்பை சீர்குலைத்ததாக கூறி நடப்பு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் முழுவதும் அதிமுகவினர்கள் பங்கேற்க தடை விதித்து சபாநாயகர் அப்போ நேற்று உத்தரவு பிறப்பித்திருந்தார். அதிமுகவினர் வேண்டுமென்றே வீண் விளம்பரம் தேடுவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தன்னுடைய பேச்சின் போது குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். இந்த நிலையில் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் முழுவதும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதை எதிர்த்து தற்பொழுது சென்னையில் அதிமுக உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அதே போல கூட்டணி கட்சி சார்ந்த நிர்வாகிகள் என அனைவருமே வள்ளூர் கூட்டத்தில் உண்ணாவிரத போராட்டம் நடத்த அனுமதி கேட்டிருந்தார்கள். ஆனால் காவல்துறை தரப்பில் வள்ளூர் கூட்டத்தில் போராட்டம் நடத்த அனுமதி வழங்காமல் ராஜரத்னம் மைதானம் அருகே உண்ணாவிரதம் போராட்டம் நடத்த அனுமதி வழங்கியிருந்தார்கள் நேற்று மாலை. அதன் பிறகுதான் தற்பொழுது இந்த உண்ணாவிரத போராட்டமானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. அதிமுகவினுடைய அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் 61 சட்டமன்ற உறுப்பினர்கள், அதே போல புரட்சி பாரதம் கட்சியை சேர்ந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என 61 சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த உண்ணாவிரத போராட்ட பந்தலில் இடம்பெற்றிருக்கிறார்கள். மீதமுள்ள கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள், பிற மாவட்ட செயலாளர்கள் என அனைவருமே வலதுபுறமாக அமைக்கப்பட்ட பந்தலில் இடம்பெற்று தமிழக அரசுக்கு எதிராக கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் சிபிஐ விசாரணை நடத்த கோரி முழக்கங்களை எழுப்பி வருகிறார்கள். இந்த அனுமதியை பொறுத்தவரை மேடை அமைத்து போராட்டம் நடத்த அனுமதி வழங்கவில்லை. காவல்துறை அனுமதி அளித்த இடத்தில் மட்டும்தான் போராட்டம் நடத்த வேண்டும். போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் சாலையில் போராட்டம் நடத்தக்கூடாது என பல்வேறு நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. கள்ளக்குறிச்சி விவகாரம் குறித்து விவாதிக்க அதிமுக எம்எல்ஏக்கள் தொடர்ந்து 4 நாட்களுக்கு மேலாக சட்டப்பேரவையில் விவாதம் வைக்க கோரிக்கை முன்வைத்திருந்தார்கள். ஆனால் அவர்களுடைய நடவடிக்கை அவைக்கு எதிராக இருப்பதாக கூறி அப்பாவு அவர்கள் அவை நடவடிக்கைகளில் இருந்து சஸ்பெண்ட் செய்து உத்தரவு பிறப்பித்திருந்தார். அதனை எதிர்த்துதான் தற்பொழுது அதிமுக சார்பில் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர், எதிர்க்கட்சி தலைவருமா இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையில் இந்த உண்ணாவிரத போராட்டமானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. 23 நிபந்தனைகளுக்கு உட்பட்டுதான் போராட்டம் நடத்த வேண்டும் என மாநகர காவல்துறை உத்தரவு பிறப்பித்ததன் பேரில் 300க்கும் மேற்பட்ட போலீசார் இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை இந்த உண்ணாவிரத போராட்டம் நடத்த வேண்டும் என ஏற்கனவே தெரிவித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது இந்த உண்ணாவிரத போராட்டமானது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து இந்த கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் அதிமுக தங்களுடைய எதிர்ப்புகளை தொடர்ந்து முன்வைத்து வருகிறார்கள். கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் கள்ளக்குறிச்சிக்கு நேரடியாக சென்று நோயாளிகளை சந்தித்ததும், அதே போல ஆளுநரை சந்தித்து கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் சிபிஐ விசாரணை கோரியும் பல்வேறு நடவடிக்கைகளை அதிமுகவினர் மேற்கொண்டிருந்தார்கள். தொடர்ந்து பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக சட்டப்பேரவையில் இது குறித்து விவாதிக்க வேண்டும் என தொடர்ந்து தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்திருந்த நிலையில் அவை நடவடிக்கையில் அவர்கள் மீண்டும் ஈடுபடக்கூடாது, அடுத்த மீதமுள்ள 4 நாட்களில் சட்டசபை நடக்கக்கூடிய நிலையில் அந்த அவை நடவடிக்கையில் அவர்கள் ஈடுபடக்கூடாது, அந்த நடவடிக்கை முழுவதுமாக சஸ்பெண்ட் செய்ய உத்தரவு பிறப்பித்திருந்தார்கள் சபாநாயகர் அவர்கள். இந்த நடவடிக்கை எதிர்த்து தான் தற்பொழுது அதிமுக சார்பில் உண்ணாவிரத போராட்டமானது நடைபெற்று வருகிறது. வினீத் சரவணன், கூட்டணி கட்சி தலைவர்கள் யாரேனும் பங்கேற்றிருக்கிறார்களா? அது குறித்து விவரங்களை சொல்லுங்க. நிச்சயமாக அனைத்து எதிர்க்கட்சிகளுமே தமிழக அரசுக்கு எதிராக கள்ளக்குறிச்சி விவசாய விவகாரத்தில் தொடர்ந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும், சிபிஐ விசாரணை கோரும் என தொடர்ந்து போராட்டத்தை முன்வைத்திருந்தார்கள். அதே போல ஆளுநரை சந்தித்து மனு அளித்திருந்தார்கள். இந்த விவகாரத்தில் அதிமுக சார்பில் அதிமுகவுடைய கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய
தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா அவர்களும் சரியாக 11 மணி அளவில் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்வதற்காக கருப்பு உடை அணிந்து வர இருப்பதாக தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதே போல அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய இன்னொரு கூட்டணி கட்சியான எஸ்டிபி கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளும் இங்கு வர தயாராகி இருக்கிறார்கள். தொடர்ந்து அனைத்து கட்சிகளுமே தங்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுமே ஒருங்கிணைத்து இந்த உண்ணாவிரத போராட்டத்தை அதிமுக மேற்கொள்ள இருக்கிறது. கள்ளக்குறிச்சி விசாரணை விவகாரத்தில் சிபிஐ விசாரணை நடத்த வலியுறுத்தி ஏற்கனவே தொடர்ந்து 2 வார காலமாக அதிமுக தங்களுடைய எதிர்ப்பை தினம் பதிவு செய்து வருகிறார்கள். கள்ளக்குறிச்சி போராட்டம் நடத்த வேண்டிய சம்பவமா இருக்கட்டும், அதே போல ஆளுநரை சந்தித்தது உட்பட பல்வேறு இடங்களில் அதிமுக தங்களுடைய எதிர்ப்பையும் சட்டப்பேரவையில் கூட தங்களுடைய எதிர்ப்பையும் பதிவு செய்து வருகிறார்கள். இந்த அதிமுக உறுப்பினர்களின் இடைநீக்கம் செய்யப்பட்டதை கண்டிப்பாக தற்பொழுது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையில அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், சென்னையை சேர்ந்த பிற மாவட்ட செயலாளர்கள் உட்பட அனைவருமே தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்யும் வகையில் தற்பொழுது உண்ணாவிரதம் போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள். இந்த கள்ளக்குறிச்சி விசாரணை விவகாரத்தை பொறுத்தவரை தொடர்ந்து அனைத்து எதிர்க்கட்சிகளும் தங்களுடைய குற்றச்சாட்டை முன்வைக்கும் நிலையில் தற்போது வரை சிபிஐ விசாரணைக்கு தமிழக அரசு உத்தரவிடவில்லை என்ற கோரிக்கை தான் எழுந்து வருகிறது. அதிமுகவாக இருக்கட்டும், பிற கட்சிகளாக இருக்கட்டும், பாஜக இருக்கட்டும் தொடர்ந்து ஆளுநரை சந்தித்து மனு அளித்திருந்தார்கள். ஆனால் சட்டசபையில் இது குறித்து விவாதிக்க தமிழக அரசு தயங்குவதாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தங்களுடைய குற்றச்சாட்டை முன்வைத்து தினம் சபையில் வெளிநடப்பு செய்வதாக இருக்கட்டும் பல்வேறு பிரச்சனைகள் முன்வைத்துதான் கோரிக்கை எழுந்து வந்திருந்தார்கள். ஆனால் அவை நடவடிக்கையில் ஈடுபடுவதற்கு அதிமுகவிற்கு சஸ்பெண்ட் செய்யப்பட்டதை கண்டித்துதான் தற்பொழுது இந்த உண்ணாவிரத போராட்டமானது நடைபெற்று வருகிறது. கள்ளக்குறிச்சி விவகாரத்தை தமிழக அரசு கையாண்டது திறம்பட கையாளவில்லை. தற்போது வரை உயிரிழப்பு 62 இருக்கிறது. 100க்கும் மேற்பட்ட நோயாளிகள் இன்னும் சிகிச்சையில் தான் இருக்கிறார்கள். தமிழக அரசின் நடவடிக்கை சரியாக இல்லை. சிபிசிஐடி விசாரணை வேண்டாம், சிபிஐ விசாரணை தான் வேண்டும் என அதிமுகவினுடைய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக சார்பில் பல்வேறு இடங்களில் போராட்டம் நடத்தப்பட்டு வந்தாலும் சபையில் இது குறித்து விவாதிக்க தற்போது வரை சபாநாயகர் அப்பா அவர்கள் அனுமதி வழங்கவில்லை. கேள்வி நேரம் என்பதால் இது குறித்து விவாதிக்க வேண்டாம் என பல்வேறு இடங்களிலும் சபாநாயகர் பேசியிருந்தார்கள். இந்த நிலையில்தான் அவை நடவடிக்கை மீதமுள்ள 3 நாட்களில் அவை நடவடிக்கையில் ஈடுபதற்கு அதிமுக உறுப்பினர்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தார்கள். இது தொடர்ந்துதான் தற்பொழுது சென்னை ராஜரத்னம் மைதானம் அருகே அதிமுக சார்பில் போராட்டமானது நடைபெற்று வருகிறது.